ஓம் சாந்தி. 25/9/22 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 24/9/92. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: எந்த நினைவு சதா சக்திசாலியாக ஆக்குகிறது? எந்த நினைவு சதா சக்திசாலியாக ஆக்குகிறது? இரண்டாவது கேள்வி: பார்ப்பதற்கு ஒன்று தெரிகிறது. பார்ப்பதற்கு ஒன்று தெரிகிறது, ஆனால் உள்ளுக்குள் நிறைய அடங்கி இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள் நிறைய அடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட பொம்மையின் உதாரணம் பாபா ஏன் கூறியிருக்கிறார்? இப்படிப்பட்ட பொம்மையின் உதாரணம் பாபா ஏன் கூறியிருக்கிறார்? மூன்றாவது கேள்வி: எந்த நொடி மற்றவர்களை ஆதாரமாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போது என்ன நடக்கும், ஏன்? எந்த நொடி மற்றவர்களை ஆதாரமாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போது என்ன நடக்கும், ஏன்? நாலாவது கேள்வி: தற்சமயம் நாடகத்தின்படி எந்த ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது? அதன் ராஜ்ய அதிகாரி, அதாவது பிரசிடென்ட், ஜனாதிபதி யார்? தற்சமயம் நாடகத்தின்படி எந்த ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது? அதன் ராஜ்ய அதிகாரி, ஜனாதிபதி யார்? முரளியை நல்லா கேளுங்க. திரௌபதி முர்முன்னு சொல்லிட போறீங்க பதில். முரளியில என்ன சொல்றார் பாபா அப்படின்றது கேளுங்க. அஞ்சாவது: அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் இடையே இருக்கும் சத்தியத்திற்கும் இடையே இருக்கும் வித்தியாசம் என்ன? அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் இடையே இருக்கும் வித்தியாசம் என்ன? ஆறாவது கேள்வி: அசத்தியத்தின் அல்பகால வெற்றியாளர்களின் நிலைமை என்ன? அசத்தியத்தின் அல்பகால வெற்றியாளர்களின் நிலைமை என்ன? ஏழாவது கேள்வி: அசத்தியத்திற்கு வசமாகி இருக்கும் ஆத்மாக்கள் எந்த ஊஞ்சலில் ஆட முடியும், எந்த ஊஞ்சலில் ஆட முடியாது? அசத்தியத்திற்கு வசமாகி இருக்கும் ஆத்மாக்கள் எந்த ஊஞ்சலில் ஆட முடியும், எந்த ஊஞ்சலில் ஆட முடியாது? எட்டாவது: அசத்தியமான ராஜ்யத்தில் சிக்க வைப்பதற்கான தந்திரங்கள் யாவை? அசத்தியமான ராஜ்யத்தில் சிக்க வைப்பதற்கான தந்திரங்கள் யாவை? ஒன்பதாவது கேள்வி: யாருடைய செக்கர் ஆக வேண்டும், யாருடைய மேக்கராக ஆக வேண்டும்? யாருடைய செக்கராக, யாருடைய மேக்கராக ஆக வேண்டும்? அதாவது சோதனை, செக்கர் அப்படின்னா யாருடைய சோதனையாளர் ஆக வேண்டும், யாருடைய பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர் ஆக வேண்டும், மேக்கர். பத்தாவது: எது அசத்தியத்தின் தீர்ப்பாக இருக்கிறது? எது அசத்தியத்தின் தீர்ப்பாக இருக்கிறது? அடுத்தது fill-up the blanks. அசத்தியத்தின் துணைவர்கள் மூலம் டேஷ் வாங்க முடியும், டேஷ் வாங்க முடியாது. அசத்தியத்தின் துணைவர்கள் மூலம் டேஷ் வாங்க முடியும், டேஷ் வாங்க முடியாது. இரண்டாவது: சக்தியற்றவர்கள் ஆகுவது என்றால் டேஷ் என்பதற்கு பதிலாக டேஷ் வந்து விடுவதாகும்.
சக்தியற்றவர்கள் ஆகுவது என்றால் டேஷ் என்பதற்கு பதிலாக டேஷ் வந்து விடுவதாகும். மூன்றாவது, வாக்குறுதியை மீறுவது என்றால் டேஷ். வாக்குறுதியை மீறுவது என்றால் டேஷ். நாலாவது, பாப்தாதாவின் படிப்பினை டேஷ். பாப்தாதாவின் படிப்பினைகள் டேஷ். அஞ்சாவது, சதா டேஷான அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் டேஷ் மற்றும் டேஷின் சமநிலை வையுங்கள். சதா டேஷின் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் டேஷ் மற்றும் டேஷின் சமநிலை வையுங்கள். பதில் கிடைச்சதா? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு எந்த நினைவு சதா சக்திசாலியாக ஆக்குகிறது? நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர். இந்த நினைவு சதா சக்திசாலியாக ஆக்குது. ரெண்டாவது, பார்ப்பதற்கு ஒன்று தெரிகிறது, ஆனால் உள்ளுக்குள் நிறைய அடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட பொம்மையின் உதாரணம் பாபா ஏன் கூறியிருக்கிறார்? ஒண்ணுன்னா ஒண்ணு இருக்காது, ஒண்ணுக்குள்ள பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஆகையால இந்த எக்ஸாம்பிள் பாபா கொடுக்குறார். பாபா என்ன சொல்றார்? ஒரு பாபா மட்டும்தான், கூடவே இன்னொருவர். அதாவது ஒரு ஆதாரம் மட்டுமாவது இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த ஒருவரில் பலர் அடங்கி இருப்பார்கள். ஆகையால் பிரச்சனையாகி விடுகிறது என்பதை புரிய வைப்பதற்காக இந்த உதாரணத்தை பாபா கூறியிருக்கிறார். புரியுதா? ஒருவர் அப்படின்னு நம்ம நினைப்போம், அந்த ஒருவரில் நிறைய பேர் அடங்கி இருக்கிறாங்க, அதனால பிரச்சனைகள். மூன்றாவது, எந்த நொடி மற்றவர்களை ஆதாரமாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போது என்ன நடக்கும்? ஏன்? விலகிடுறது, ஒதுங்கிடுறீங்க. அந்த நொடியே மனம் புத்தி பாபாவிடம் இருந்து விலகி ஒதுங்கி விடுகிறது. ஏனென்றால் ஈஸ்வரிய மெஷினரி அவ்வளவு வேகமாக செயல்படுகிறது இல்லையா? அதனால கவனமா இருக்கணும். சத்தியமான தந்தையிடமிருந்து ஒதுங்கிவிட்ட காரணத்தினால் புத்தி அசத்தியத்தை சத்தியம் என்றும் ராங்கை ரைட் என்றும் நம்ப ஆரம்பித்து விடுகிறது. தவறான தீர்மானம் செய்து விடுகிறது. அதனால நம்ம யாருடைய ஆதாரத்துல இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் யாராவது சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க? நீங்க தான் ராங்குன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ யாராவது நம்ம சொல்ல போய் நீங்க ராங்குன்னு சொல்ல போய் அவங்க நீங்க தான் ராங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அசத்தியத்தின் இதுல இருக்கிறாங்க, அவங்களால அப்படிதான் சொல்ல முடியும். நாலாவது, தற்சமயம் நாடகத்தின்படி எந்த ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது? அதன் ராஜ்ய அதிகாரி அல்லது பிரசிடென்ட் யாரு? நம்ம பிஜேபி ராஜ்யம் சொல்லிடலையே. ராவணனுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது, அசத்தியத்தின் ராஜ்யம். அதன் ராஜ்ய அதிகாரி பிரசிடென்ட் யாரு? ராவணன் தான். அசத்தியத்தின் ராஜ்யம், அதற்கு பிரசிடென்ட் ராவணன். அஞ்சாவது, அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் இடையே இருக்கும் வித்தியாசம் என்ன? அசத்தியத்தின் வெற்றி அல்ப காலத்திற்கானது, சத்தியத்தின் தோல்வி அல்ப காலத்திற்கானது, ஆனால் வெற்றி சதா காலத்திற்கானது. ஆறாவது, அசத்தியத்தின் அல்பகால வெற்றியாளர்களின் நிலைமை என்ன? அசத்தியத்தின் அல்பகால வெற்றியாளர்களின் நிலைமை. இப்போ எவ்வளோ வெற்றி, பொய்யான விஷயங்கள்ல நல்லா ஜெயிச்சிட்டாங்க, அதுக்கு சப்போர்ட்டும் இருக்குது, எல்லாம் பண்றாங்க. நேரம் வரும்போது, சத்தியம் வெளிப்படும் போது
100 மடங்கு பச்சாத்தாப கண்டிப்பா பட வேண்டியதாக இருக்கும். அந்த நேரத்திற்கு குஷியாக இருப்பார்கள், தன்னை சரி என்று நிரூபிப்பார்கள். ஆனால் அசத்தியத்தின் நேரம் முடிவடையும் போது எவ்வளவு அசத்தியத்திற்கு என்னெல்லாம் ஆட்டம் ஆடினாங்களோ, எவ்வளவு அசத்தியத்திற்கு வசமாகி மகிழ்ச்சியை கொண்டாடினார்களோ அவ்வளவு அதைவிட சத்தியத்தின் வெற்றி வெளிப்படும் போது 100 மடங்கு பச்சாத்தாபம் பட வேண்டி இருக்கும். 7வது, அசத்தியத்திற்கு வசமாகி இருக்கும் ஆத்மாக்கள் எந்த ஊஞ்சலில் ஆட முடியும், எந்த ஊஞ்சலில் ஆட முடியாது? ரொம்ப ஈஸியான கேள்வி. அல்பகால சுகத்தின் பெயர், புகழ், மரியாதை, கௌரவம் என்ற ஊஞ்சலில் ஆட முடியும். ஆனால் அத்தீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆட முடியாது. அசத்தியமான ராஜ்யத்தில் சிக்க வைப்பதற்கான தந்திரங்கள் யாவை? பெயர் புகழின் ஆதாரம், மனிதர்களின் ஆதாரம், வசதிகளின் ஆதாரம். யாருடைய செக்கராக, யாருடைய மேக்கராக ஆக வேண்டும்? தன்னுடைய செக்கராக, பிறருடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய மேக்கராக ஆக வேண்டும். 10வது, எது அசத்தியத்தின் தீர்ப்பாக இருக்கிறது? இது அசத்தியத்தின் தீர்ப்புன்னு பாபா சொன்னார் இல்லையா, அது எது? இல்ல இல்ல, அசத்தியத்தின் தீர்ப்பு. ரொம்ப நல்ல புத்திசாலித்தனமா பேசுறோமா குழந்தைகள், அதுக்கு நல்லதுதான் நீங்க சொல்றது. ஆனா அது அசத்தியத்தின் தீர்ப்புன்னார் ஒரு இடத்துல. இப்போ பண்றது பண்ணிடுங்க, நாளைக்கு யார் பார்த்தா? எதிர்காலத்தை யார் பார்த்தாங்க இல்லையா? இப்ப என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிங்க. அதாவது ஞானிகளாக இருந்தாலும் முழுமையான ஞானம் இல்லாததுனால பெயர் புகழ் போட்டி பொறாமை அல்லது இன்செக்யூரிட்டி எல்லாம் இருக்கும். அல்லது ஆசை, பேர் புகழ் ஆசை வந்ததுன்னா நான் தான் மேடையில இருக்கணும், நான் தான் இதுக்கெல்லாம் இன்சார்ஜா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அப்ப மற்றவங்கள அவங்க என்ன பண்ணுவாங்க? அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. புரியுதா? பேர் புகழ் அப்படின்னு சும்மா என்ன பாபா பேர் புகழ் மரியாதைன்னா, அவ்வளோ ஞானிகளா இருந்தா கூட என்ன ஆகுது? அந்த பேர் புகழ் யாரையும் என்ன பண்றது இல்லை, விடுறதில்லை. அதனாலதான் பாபா அவ்வளவு அத்தீந்திரிய சுகம் இதையும் அது இதுன்னு சொன்னாருன்னா, இல்லைன்னா அது ஈஸியா என்ன ஆயிடுது? எல்லாருக்கும் புகழ், யாருக்கு விருப்பம் இல்லை? மதிப்பு யாருக்கு விருப்பம்? யாராவது நான் உங்களை மதிக்கிறேன் அப்படின்னா ஐயோ வேண்டாங்க அப்படின்னா சொல்லுவோம்? யாருக்கு மதிப்பு வேண்டாம்? புகழ் யாருக்கு வேண்டாம்? புகழும் வேண்டாப்பா, இகழும் வேண்டாப்பா. இல்லை, யாருக்கு? யாரை விட்டுருக்கு? எல்லாருக்கும் என்ன தேவையா இருக்கு? புகழ் வேணும், பேர் வேணும், மதிப்பு வேணும். உயிர் வாழ்றது அதுக்கு தானே இல்லையா? அதனால இங்கேயும் அவங்க என்ன நினைப்பாங்க? எது ரைட்டு எது ராங்குன்னு நினைக்கிறது இல்லை இல்லையா? அவங்க என்ன நினைப்பாங்க? பதவி ஆசை. அதனால மற்றவங்களை தடுக்கிறது, மற்றவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கட் பண்றது, மற்றவங்கள முன்னுக்கு விடாம செய்யறது, டாமினேட் பண்றது, அந்த மாதிரிலாம் நிறைய தந்திரங்கள் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுது? அதுதான் பாபா நாளைக்கு யார் பார்த்தா, இப்போ நான் இருக்கணும் முன்னாடி இல்லையா? அது மாதிரி அந்த நேரத்துல அந்த ஒரு கான்டெக்ட்ல பாபா இந்த நேரத்தின் அசத்தியத்தின் வெற்றியின் குஷியை கொண்டாடி விடலாம். எதிர்காலத்தை யார் பார்த்தார்? நாமும் மறந்து விடுவோம், அனைவரும் மறந்து விடுவார்கள். யார் பார்க்க போகிறார்கள்? இதெல்லாம் என்னன்னார் பாபா? அசத்தியத்தின் தீர்ப்பு. கொஞ்சமாவது பயப்பட வேண்டாமா? கொஞ்சமாவது பயப்பட வேண்டாமா? இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். அது முதல்ல பேர் புகழ் வேண்டாம் நமக்கு. அதாவது நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன், நான் மேடையில நான் வரணும் பேசணுன்ற ஆசை எனக்கு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நீ வரக்கூடாதுன்னு நான் மற்றவங்களை தடுக்க கூடாது. நீயும் பேசு, நானும் பேசுறேன். நீயும் உட்காரு, நானும் உட்காரு. அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. நான் மட்டும்தான் இருக்கணும், நீங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னா
என்ன ஆகும்? அதோட அசத்தியத்தினுடைய தீர்ப்பு அது. சத்திய தீர்ப்பு வந்து கிடையாது. fill up the blanks. அசத்தியத்தின் துணைவர்கள் மூலம் டேஷ் வாங்க முடியும், டேஷ் வாங்க முடியாது. அசத்தியத்தின் துணைவர்கள் மூலம் பெயர் வாங்க முடியும், பாப்தாதாவின் இதயத்திலிருந்து பெயர் வாங்க முடியாது. இப்போ உங்களுக்கு என்ன பெயர் வேணும் பாருங்க. சக்தியற்றவர்கள் ஆகுவது என்றால் டேஷ் என்பதற்கு பதிலாக டேஷ் வந்து விடுவதாகும். என்னுடைய பாபா என்பதற்கு பதிலாக மற்ற என்னுடையது வந்து விடுவதாகும். வாக்குறுதியை மீறுவது என்றால் டேஷ் பிரச்சனையில் போவதாகும். 4வது, பாப்தாதாவின் படிப்பினை என்ன? வர்தானத்துல சொன்னாலே பாப்தாதாவின் படிப்பினைகள் டேஷ். வீணானவைகளை கேட்காதீர்கள், பேசாதீர்கள், செய்யாதீர்கள், பார்க்காதீர்கள், நினைக்காதீர்கள். 5வது, சதா டேஷின் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் டேஷ் மற்றும் டேஷின் சமநிலை வையுங்கள். லேசான தன்மையின் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் குழந்தை மற்றும் எஜமான தன்மையின் சமநிலை வையுங்கள். ஓம் சாந்தி.